ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஷா ஸ்டூடியோ கிரியேஷன் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி இப்போ 8th கிளாஸை ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மெஹந்தி கிளாஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி நோட் சப்மிட் பண்ணுறது, எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இப்போது கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 8 வரைக்கும் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்களும் மெஹந்தி கிளாஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டு எப்படி ஜாயின் பண்ணி எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுறது, எப்படி நோட் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும், அதாவது நீங்கள் மெஹந்தி கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் இருக்கும், அதை கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சர்டிஃபிகேட்டும் உண்டு. நார்மலாக எனக்கு கொரியரில் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி நோட் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போது கிளாஸ் 8ல் ப்ராக்டிஸ் ஆஃப் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லைன்ஸை பற்றி நிறையா பார்த்துருக்கோம், இருந்தாலும் நிறைய பேருக்கு லைன்ஸை பர்ஃபெக்டாக போட தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் போட கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் வெர்டிக்கில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டிங் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஜிக்ஸாக் லைனை ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே மெஹந்தியை வச்சு ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ போட்டுட்டு எம்டியாக இருக்கிற ஸ்பேஸில் அதுக்கப்புறம் மெஹந்தியை வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ நீங்கள் நோட் சப்மிட் பண்ணும்போது நான் என்ன கரெக்ஷன் என்னன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எப்படி நோட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளாஸ் 1 பார்க்குறீங்க அப்படின்னா கிளாஸ் 1 நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு A4 ஷீட்டில் ஒரு நார்மல் மெஹந்தி கோனை வச்சு நீங்கள் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஓகே, நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். இல்லை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரீட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் திரும்ப அந்த கிளாஸ் 1 நீங்கள் திரும்ப ரீட்ரை பண்ணணும். ஓகேவா? கிளாஸ் 2க்கு போகக்கூடாது. நான் கிளாஸ் 1 ஓகே அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் கிளாஸ் 1 முடிச்சுட்டு கிளாஸ் 2க்கு போகலாம். ஓகேவா? அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லா கிளாஸுமே முடிச்சுட்டு எக்ஸாம் இருக்கும். அதாவது ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு காமிச்சிட்டு லைவில் எக்ஸாம் வைப்பேன். நீங்கள் மெஹந்தி லைவில் எனக்கு முன்னாடி போட்டு காமிக்கணும். ஸோ போட்டுட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் உண்டு. ஓகேவா? ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. ஸோ கிளாஸ் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் ஸ்கேலை வச்சு பென் வச்சு போடுற மாதிரி நீங்கள் பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்லாட்டிங் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் அது மேலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிளாஸையும் ஸ்கிப் பண்ண வேணாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் போட்டு பழகுனீங்க அப்படின்னா தான் ஒரு மெஹந்தி டிசைன் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் பேசிக்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பேசிக் இப்போ நம்ம பேசிக் லைன்ஸு, டாட்ஸு அதை பற்றி தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமே தவிர ஹம்ஸு. ஓகேவா? அதை தவிர இன்னும் நான் 8 கிளாஸ் போயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எதுவுமே போகலை. பேசிக்கை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்லாம் நம்ம போகணும். ஸோ அதனால் நீங்கள் பேசிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வர டிசைன்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைனும் நீங்கள் போடுங்க. பெண்ணால் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டுட்டு அது பெண்ணால் போட்டது மேலே மெஹந்தி போட்டு அதுக்கப்புறம் எம்டி ஸ்பேஸை மெஹந்தியால் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது எல்லா பாக்ஸுமே பெண்ணால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இது மேலே மெஹந்தி வச்சு அந்த பெண்ணால் போட்ட லைன்ஸ் மேலே நம்ம லைன் போட போகிறோம். சரிங்களா? ஸோ லைன் போடும்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் வைக்கிற அந்த மெஹந்தியோட அந்த டிப்பு அந்த பேப்பர் மேலேயே படாமல் கொஞ்சம் தூக்கி போட்டோம் அப்படின்னா அது ஸ்டார்டிங்கில் போட்டு எண்டிங்கில் தான் முடிக்கணும். சரியா? ஸோ நான் இப்படி போடுற மாதிரி நீங்கள் போடுங்க. கீழே பேப்பராக வச்சு உரசி போடக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் தூக்குனீங்க அப்படின்னா மெஹந்தி இப்போ ப்ராக்டிஸ் கோன் அப்படின்னா ஃப்ளோவாக வரும். இது ஸ்டோர் கடையில் வாங்கினா கோனு, அதனால் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் கோன்லேயோ இல்லை ப்ரைடல் கோனில் நீங்கள் மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டக்காக அது ஃப்ளோ இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டோர் மெஹந்திலாம் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஸோ போடும்போதே நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்து நீங்கள் எண்டிங்கில் முடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா?
நீங்கள் அதை விட்டுட்டு பேப்பர்லேயே உரசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து நல்லாவும் இருக்காது, பார்க்க நீட்டாகவும் இருக்காது. இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நடுவில் வந்து அது ஸ்டக் ஆகி வந்து அது வந்து பிரேக் ஆகிடுது சரிங்களா. இது வந்து ஸ்டோர் ரூமில் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளோ இருக்கிறதுக்கு வந்து ஒரு டிஷ்யூவில் அதை வந்து மெஹந்தியை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் அப்படி போட்டு பழகுங்க.